உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா வாடி. பாத்துக்கடா. ரேணு எல்லாருக்கும் குடுமா? பிடிச்சிருக்கா? குடு. இந்தாங்க. எல்லாருக்கும் குடுமா. பொண்ணை போட்டோல பார்த்தப்பவே பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பொண்ணு பார்க்க வந்தது கூட சும்மா முறைக்காக தான். நேர்லயும் பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பையனை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசி முடிவு பண்ணிடலாம். எங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்குங்க. நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலான்னு நீங்க தான் சொல்லணும். அம்மாவே பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. மாப்பிள்ள தம்பி ஏதோ சொல்றாப்ல இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். பொண்ணு எதுவுமே பேசல. அவங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்க சொல்றான். ஐயோ, நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதாங்க எங்க பொண்ணோட முடிவாவும் இருக்கும். அவளுக்கும் இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. ஏய் சும்மா இருடி. ஏங்க பொண்ணு என்னங்க இப்படி சொல்லுது? இல்ல இல்லங்க, அவ சும்மா சொல்றா. நாம மேற்கொண்டு பேசி நிச்சயத்தை முடிச்சிடலாம். இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. இவங்க வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏய், அதுவும் இல்லாம நான் ஒருத்தரை விரும்புறேன். அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. அடி பாவி, இப்படி சபையில வச்சு என் மூக்க அறுத்துட்டியேடி உன்ன. ஏய் பஞ்சவர்ணம், ஏங்க நீங்க எங்க பொண்ணை அடிக்கிறீங்க? நாங்க வரும்போதே பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு தான் வந்தோம். கீழ் வீட்டு பையன் கூட உங்க பொண்ணு நெருக்கமா பழகிறதா தான் சொன்னாங்க. நாங்களும் இந்த பொண்ணு வேணான்னு தான் சொன்னோம். என் தம்பி தான் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி வம்படியா இழுத்துட்டு வந்துட்டான். நல்ல வேலை, பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிடுச்சு. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தா என் தம்பி வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைங்க. உங்ககிட்ட யாரோ எங்க பொண்ணை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. ஏமா முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு போட பாக்குறீங்க? உங்க பொண்ணுதான் உண்மையை உடைச்சு பேசிருச்சுல, இனிமேல் பேச என்ன இருக்கு? வாங்க போலாம். வாடா. டேய் போ. எடுத்துருவாமா. ஷூ ச்சே. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசிட்டு முறைச்சிட்டு போறா? உன் பொண்ணு உன்ன மாதிரி தானே இருப்பா. ஷூ. என்ன விஷயமா இருக்கும்? திடீர்னு போன் பண்ணி தனியா பேசணும்னு கூப்பிட்டிருக்காரு. ஒருவேளை பொண்ணு பார்க்க வந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உடைச்சு பேசிட வேண்டியதுதான். நாமளும் எத்தனை நாள் தான் ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கிறது? வரட்டும் வரட்டும். என்னாச்சுங்க? பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அட, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க.
அது வந்து எனக்கே இன்னைக்கு தான் விஷயம் தெரியும். இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்திலே இருந்துக்கிட்டு இது கூட தெரியாம இருந்திருக்கோமே நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. எந்த விஷயத்த சொல்றாரு? ஒருவேளை நாம அவரை லவ் பண்ற விஷயத்த தான் சொல்றாரோ? விஷயம் தெரிஞ்சதும் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனா அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதான் உடனே பேசிடலான்னு வர சொன்னேன். ஏங்க இப்ப எதுக்கு நீங்க இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சா? ஆ, ஆமா அதாங்க. நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் முன்ன பின்ன பேசி அனுபவம் இல்லைங்க. அதான் ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துட்டேன். நல்ல வேளை நீங்களே நேரடியா கேட்டுட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? அப்பனா உங்களுக்கு இந்த லவ் மேட்டர் ஓகேவா? ஆ, வேற என்னங்க பண்றது? ஒருத்தங்க உண்மையா லவ் பண்றாங்கங்கும் போது நம்ம அதை ஏத்துக்கிட்டு தானுங்க ஆகணும். ஐயோ, சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சு நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன். ஏங்க, நான் என்ன அந்த அளவுக்கு மோசமானவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் மனசு இருக்குங்க. மற்றவங்களோட ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நல்லா சொன்னீங்க போங்க. ஏங்க, என்னால இப்ப கூட நம்பவே முடியல. இந்த லவ்வ நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு தான் இவ்ளோ நாள் நான் உங்ககிட்ட சொல்லாமையே இருந்தேன். நீங்க என்ன இவ்ளோ ஈஸியா புரிஞ்சுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயும் முன்னாடியே சொல்லியிருப்பேனே. அவங்கள நேரில் பார்க்கும்போது அவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நானே அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். டே மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்களா, நல்ல காரியம் பண்ணிட்டு போயிருக்கீங்கடா. நீங்க மட்டும் இவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். தப்பிச்சேன்டா எப்பா. சரிங்க, இதை நம்ம இப்படியே வளர்க்க வேணாம். டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள கல்யாணமா? என்னங்க சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? ஐயோ ஆமாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசி கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுதாங்க நல்லது. ஆமாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் முதல்ல எங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன். நீங்களும் வீட்டுக்கு போய் அத்தை மாமாட்ட பேசுங்க. நாளைக்கு ரெண்டு குடும்பத்தையும் உட்கார வச்சு ஒரு நல்ல நல்ல குறிச்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? சரிங்க, நீங்க போய் உங்க வீட்டுல பேசுங்க. நம்ம என்னன்றதை பார்ப்போம். வரட்டுங்களா? ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.